ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஃபுட் பஜ்ஜி சேனல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க, தாய் கிழவி படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழித்து ஒரு ஆக்ட்ரஸ்க்கான ஒரு மாஸ் ஓப்பனிங்கை அந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. ஒரு ரஜினி கமல் அந்தளவுக்கு இருக்காது, பட்டு ஒரு ஹீரோயினிக்கான ஒரு என்ட்ரியே எப்போ வராங்க, மாசாக இருக்குது, எப்படி வராங்க, எங்கே வருவாங்க, எப்படி வருவாங்க அப்படின்ற ஒரு மாஸ் ஓப்பனிங் இருந்துச்சு அந்த ஹீரோயினிக்கு. அப்படியே வந்தவுடனே ஒரு ரக்குடான கேர்ளாக வந்து நின்னாங்க. ரக்குடான கேர்ள் கிடையாது, ரக்குடான கிளவி. இவங்கள வந்து ஊரில் இருக்கிற யாருக்குமே பிடிக்காது. ஊரில் இருக்கிறவங்க மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வீட்டுக்கே யாருக்கும் பிடிக்காது. இதில் வந்து அந்த தாய் கிழவிக்கு எத்தனை 3 பசங்க, ஒரு பொண்ணு. இவங்க தான் இவங்களோட குடும்பம். அவங்களோட தாய் கிழவியோட ஹஸ்பண்ட் வந்து ஆல்ரெடி இறந்துட்டார். அதில் வந்து ஒரு தாய் கிழவியோட ஹஸ்பண்ட்டை ஒரு ஹியூமரை வந்து ஒன்று மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இந்த தாய் கிழவி எதனா பண்ணால் அந்த ஃபோட்டோ வந்து ரிப்ளை பண்ணுற மாதிரி, அது வந்து நல்லா ஹியூமராக இருக்கும். அது நீங்கள் தேட்டரில் பார்த்தா தெரியும். ஏன் இந்த தாய் கிழவியை ஊருக்கெல்லாம் பிடிக்காது? இட்ஸ் காமன். கொடுத்த காசை கேட்டாங்க, வட்டி காசை கேட்டாங்க. நாளைக்கு துட்டை கொடுத்துட்டு துண்டை வாங்கி போப்போ, நாளைக்கு கொடுக்குறாங்க. அவங்க என்ட்ரி வந்தவுடனே ஊர் ஃபுல்லாக வசூலுக்கு போவாங்க. நேற்று பிறந்த குழந்தையிலேருந்து நாளைக்கு சாவ போகிற கிழவு வரைக்கும் எல்லார்ட்டையும் அடித்து ₹1 கையில் இருந்தாலும் பிடிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதனாலே இவங்க வர்றதுன்னு தெரிஞ்சு ஒருத்தர் ஊரில் குடு ஓடி போயிட்டு இந்த ஊரெலாம் சொல்லுவாங்கள்ல, மோளம் அடிச்சுக்கிட்டு இவங்க வராங்க அவங்க வராங்க, அந்த மாதிரி ஒருத்தர் குட்டி பையன் போட்டு ஓடி போய் சொல்லிகிட்டே இருப்பார். என்னென்னா தாய் கிழவி வராங்க. உடனே அந்த கழுத்தில் இருக்கிற தங்க செயின்லாம் கட்டி வீட்டில் மாட்டிக்கிட்டு அப்படி எதுவுமே இல்லாத மாதிரி வந்து எல்லோரும் நிற்பாங்க. இதான் ஒரு காமன் ரீசன் அந்த தாய் கிழவியை ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் பிடிக்காதுக்கான ரீசன் அப்படி சொன்னோம். சரி, அவங்களுக்கு தான் பிடிக்காது, வீட்டில் இருக்கிறவங்களாவது பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் இருக்கிறவங்களும் பிடிக்காது. ஏன்னா தாய் கிழவியோட ஹஸ்பண்டான தந்தை கிழவன் இறந்தப்ப இவங்க 3 பசங்களும் இறந்த அடுத்த நாளே வந்து சொத்து பிரித்து கொடுங்க, நீங்கள் பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அன்னையிலேருந்து தாய் கிழவிக்கு 3 பசங்களையும் பிடிக்காது, வீட்டுக்கு வரையும் சேர்க்க மாட்டாங்க. அதுக்கு மேலே அந்த 3 பசங்களை பற்றி சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, எப்படியோ எறும்பு ஏறாத 8 சுத்து கோட்டையிலேயே 3 பசங்களோட கெட்டிக்காரத்தனை எப்படி இருக்குன்னா, எல்லாம் தூண்டில் எடுத்துகிட்டு போயிட்டு மீன் பிடிக்க போயிட்டு வந்தால் மீனோட வருவாங்க. இவங்க தூண்டில் எடுத்துகிட்டு மீன் பிடிக்க போனால் அதில் இருக்கிற புழுவோட சேர்த்து மீன் தூண்டிலே முள் எல்லாத்தையும் விட்டு கவிருங்கையோட வருவாங்க. அதான் கான்செப்ட். ஆளே ஏற முடியாத 6ஆம் பேய் கோட்டையில தான் வச்சிருப்பா. இப்படி ஊரும் அந்த வீட்டில் இருக்கிற குடும்பமும் இவங்க எப்போ சாவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த கிழவி ஸ்ட்ரோக் வந்து உடம்புக்கு முடியாமல் நாளைக்கே இல்லை நாளானைக்கோ அப்படின்னு கிடக்கும்போது யாருக்கு தான் சந்தோஷமாக இருக்காது? உடனே வர்றா வண்டியான்ற மாதிரி 3 பசங்களும் 3 ஊர்லேருந்து ஆளுக்கு ஒரு மூலையில் கிளம்பி வந்துட்டே இருக்காங்க. அவங்க ஸ்ட்ரோக் வந்து அடுத்த நிமிஷமே ஊரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் டம்பரம் கிளம்பிடுச்சு. ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் ஓடியாந்து கும்பலாக எப்போ அப்படியே வெளியிலே உட்காந்துருக்காங்க. இப்படி சாவு பழகிற கடந்த நிலைமையில் இவங்களோட பசங்களோ இல்லை ஊரில் இருக்கிறவங்களோ அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து எப்படி மாறுறாங்க? அவங்கள தப்பாக புரிஞ்சுருக்காங்களா இல்லை ரைட்டாக புரிஞ்சுருக்காங்களா? இவங்க பசங்க அவங்களுக்கு அந்த பாட்டியை காப்பாற்றுறாங்களா இல்லையான்றது தான் இந்த கதை. மூட நம்பிக்கையோட உச்சகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நல்ல நேரம் கெட்ட நேரம். நம்ம ஒரு நல்ல விஷயம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது நல்ல நேரத்தில் செய்யணும், கெட்ட நேரத்தில் செய்யக்கூடாதுன்றதுக்காக கெட்ட நேரம் பார்க்குறது அப்படின்றது இட்ஸ் எ காமன் திங் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் அப்படியே முற்போக்காக வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சில இடத்துல சொல்லலாம். பட் இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அந்த மூட நம்பிக்கையோட உச்சக்கட்டம் எங்கே போய் நிற்குதுன்னா, ஒரு வயசான பாட்டி உயிருக்கு போராடிக்கிட்டு இருப்பாங்க. நடு ரோட்டில் ஆம்புலன்ஸ் நிற்கும், பஞ்சர் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த மூட நம்பிக்கையோட உச்சக்கட்டம் நல்ல நேரம் நெருங்கிடுச்சு, முடிச்சு விட்ருங்க நம்ம அந்த கல்யாணத்துக்கு தாலி கட்டுன்ற மாதிரி நல்ல நேரம் வந்துருச்சு, முடிச்சு விட்ருங்கன்ற மாதிரி வெண்டிலேட்டர் டிஸ்கனெக்ட் பண்ணி அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் வந்து அந்த பாட்டியை கொண்டுடுறாங்க. செத்து போயிடுச்சாமே. இப்படி இந்த கிழவியை யாருக்குமே பிடிக்காது அப்படின்ட்டு இருக்கும்போது, யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கணுமே அப்படின்ட்டு நினச்சிருப்பான். நான் நினச்சேன். அதான் அவங்களோட பொண்ணு. அவங்க வந்து லாஸ்ட்டாக வந்து குட் நைட் படத்தில் நடிச்சிருப்பாங்க. ரொம்பவே ஒரு டீக்ளாமர்
மூவி. இல்லை ஒரு கிளாமர்னு சொல்ல முடியாது, ஒரு ஊரில் நடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஒய்ஃபாக அப்படி நடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு நல்ல கருத்துள்ள படத்தில் ரீசெண்டாக ரொம்ப நல்லாவே நடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த படத்துலேயும் அதுக்கு மேலே ஒரு படி போயிட்டு ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. தெரியுதா நான் பேசுறது கேக்குதா? ஏதோ சொல்ல நினைக்கிறீங்களாமே, சொல்லுங்க. அவங்க வந்து ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு 25 பவுனே என்னமோ சம்திங் ஏதோ பேசியிருப்பாங்க. அதில் 22 பவுன் தான் கொடுத்துருப்பாங்க. மீதி 3 பவுன் கொடுத்தா தான் நான் அவனோட பொண்ணை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு நான் பார்ப்பேன் அப்படின்னு அந்த மருமகன் வந்து ரொம்ப சண்டை போட்டுட்ருப்பார். அப்படியே அந்த மாதம் அந்த தாய்க்கிழமை வெளியில் வந்து, நீ 3 பவுனை கொடுக்குற, ஆனால் நீ மீதி இருக்கிற 22 பவுனை எட்டு வந்து கண்ணில் காட்டு அப்படின்னுவாங்க. அவர் வந்து இந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அடகு வச்சு குடித்து தின்னு அழிச்சிருப்பார். அப்போ அவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த நகையை வந்து நான் உனக்காக கொடுக்கல, என் பொண்ணு வாழணுன்றதாக கொடுத்தேன், நீ அதை எடுத்துகிட்டு போய் தின்னுட்டு மீதி 3 பவுனை வேற கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல செருப்பை சாணியில் முக்கி அடித்த மாதிரி சொல்லி மூஞ்சல் அடித்த மாதிரி தெத்திருப்பாங்க. அப்புறம் ஒரு சின்ன கான்செப்ட் என்னென்னா, இந்த படத்தில் ரொம்ப நல்லாவே சொல்லியிருப்பாங்க. ஒரே விஷயத்த ஒரு பெண் பண்ணும்போது ஒரு சொசைட்டி பார்க்குறதுக்கும் ஒரு ஆண் பண்ணும்போது ஒரு சொசைட்டி பார்க்குறதுக்கும் எப்படிப்பட்ட ஒரு வித்தியாசம் இருக்குது, ஏன் அந்த விஷயத்த பெண் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த இதில் நல்லா சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட்லாம் வந்து ஒரு பல்லாங்குழியை வச்சு ஒரு வீட்டில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். கோடியில் ஒரு ஆளுக்கு தான் இது நடக்கும். இந்த படத்தில் வந்து முனிஷ்காந்த் ஒரு கல்யாணம் பண்ணாத 40 வயசாகி ஒரு கல்யாணம் பண்ணாத ஒரு கான்செப்ட்லேயே வாழ்ந்திருப்பார். அவருக்கு ஏன் கல்யாணம் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு ரீசன் ஒன்று சொல்லுவார். அந்த ரீசன் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே நல்லா இருக்கு. ஒரு வீட்டு வேலை செய்கிறதுக்கும் இந்த வேலை செய்கிறதுக்குமே ஒரு பெண் தேவைப்படுறா அப்படின்றத தவிர்த்து வேறு ஒரு சைடில் வந்து ஒரு ரீசன் சொல்லியிருப்பார். அது நல்லாவே இருக்கும். இந்த படத்தில் ஒரு ஹியூமர், ரொம்ப சிரித்து வயிறு வலிக்கணும், இல்லை கொஞ்சம் டார்க் ஹியூமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா போயிடாதீங்கடா, கிடையாது. ஒரு காமெடின்றது அவ்வளவோ இது இந்த படத்தில் கிடையாதுன்னு தான் சொல்லணும். நான் வந்து இந்த ஒரு கான்செப்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு காமெடி இருக்கும், கொஞ்சம் தைக்கிழவி யாராவது போட்டு எதனா பண்ணுவாங்க, அதில் ஒரு ஹியூமர் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அந்த ஹியூமர் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலையா இல்லை அந்த ஹியூமர் அவங்க வைக்கலையா அப்படின்றது தெரியல. அந்தளவுக்கு ஹியூமராக இல்லை படம். இந்த படத்தில் வர ஒரு சின்ன ஹியூமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கருப்புசாமி கோயிலை பேஸ் பண்ணி சின்ன அங்கே ஒரு சுற்றி ஒரு காமெடிஸ் அடிக்கடி ஹியூமர்ஸ் ஜோக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். அது ஓரளவுக்கு ஒரு ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு படத்தை கொண்டு போயிருந்துச்சு. இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எதுக்குடா வந்தோம் அப்படின்ற அளவுக்கு தோணாமல் அந்த படிக்கு கொஞ்சம் மேலே ஏறி போய் அப்படி போயிட்டு இருந்துச்சு. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மூளைக்கு எடுத்த போட்டா இதில் ஏதாவது இடங்கிடம் தெரிய வாய்ப்பு இருக்கா? அந்த ஃபஸ்ட் ஹாஃபை தூக்கி அப்படியே சாப்பிட்டுருச்சுன்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு நம்ம அந்த ஃபஸ்ட் ஹாஃபை அப்படி ரொம்ப கஷ்டமாக இல்லாமல் ஆனால் பார்க்க முடியாமல் பார்த்தோமோ, அது அப்படியே தலைக்கீழ மாறிச்சுன்னு சொல்லலாம். அதில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நிறையா இருக்கும். அந்த படத்தை அதை வந்து நீங்கள் படத்துலேயே போய் பார்க்கலாம், இல்லை ஓடி ரிலீஸ் ஆன அப்புறம் பார்த்தாலும் சரி. தட் இஸ் யுவர் சாய்ஸ். கிளவி படுக்கையில் விழுந்ததுலேருந்து ஏதோ சொல்ல சொல்லிக்கிறீங்களா? இதில் இருக்கிற வில்லேஜ் சீன்ஸு நான் வந்து கரெக்டாக வந்து என்ன ஊர் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணுவேன். அது எந்த ஊர்னு சொல்லலை, ஆனால் ஒரு பஸ் நிற்கும் TN 58 மட்டும் ஞாபகம் இருக்குது. 58 எந்த டிஸ்ட்ரிக்ட்னு தெரியல. அந்த ஊரில் நடந்த ஒரு ஸ்டோரியாக தான் இருக்குது. இந்த படத்தில் ஒரு வில்லேஜ் சீன்ஸை வந்து பேக்ரவுண்டு இந்த ஸ்க்ரீன் பிளேஸ்லாம் இருக்குது, அது வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஒரு ஊரையே காமிச்சாலும் அது ஒரு கமர்ஷியலைஸ் பண்ணி என்ன பண்ணிடுவாங்கன்னா, ரொம்ப ஒரு ஓவரேட்டடாக அந்த ஊரையே ரொம்ப ஓவரேட்டடாக காட்டுவாங்க. நம்ம வீவில் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லேயே காட்டியிருப்பாங்க. ஒரு இந்த சைடில் இது இருந்துருச்சு, ஆமாம் இந்த ரோடு எப்படி இருக்கும்ல அப்படின்ற ஒரு பழைய நினைவு, ஊரில் இருந்த நினைவு வர அளவுக்கு இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னே சொல்லணும். ஸ்க்ரீன் பிளேஸ் இஸ் குட். இந்த படத்தில் கொஞ்சம் ஆரம்பித்த உடனே எங்கே இருக்கிற பாட்டு என்ன, இந்த மூவி சீன்ஸை ரீசெண்டாக வந்த மூவியில் எல்லாமே ஒரு பழைய பாட்டை யோசித்து புஷ் பண்ணியிருப்பாங்க. ஒரே வழிதான் இருக்குது. அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பழைய பாட்டை 1 2 அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க.
இதில் நீங்கள் எத்தனை பழைய பாட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது கணக்கே கிடையாது. ஆனால் அதுக்கும் ஒரு சின்ன ரீசன் வச்சு அந்த டெம்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சினாலே அதில் பாட்டு ஓடும், அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் எதனா ஒரு பாட்டு ஓடும். அந்த வண்டி ஓட்டுறவர் கமல்ஹாசன் ஃபேனு, அவர் கமல்ஹாசன் பாட்டு மட்டும் தான் கேட்பார். அது சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ளே ஆகிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சாங்க. அது ரொம்ப கான்செப்ட், அதுக்கு ஒரு ரீசன் வச்சதுனால அந்த பாட்டை ப்ளே பண்ணது எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இன்னைக்கு பேசி முடிச்சுக்கிறோம், நீ முதல்ல வெளியே வாத்தா. விஸ்வரூபம் படத்தில் வந்து எவன் என்று நினைத்தால் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும்ல, அந்த பாட்டை வந்து ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த ஸ்க்ரீன் ப்ளேவும் சரி, அந்த சாங் சுச்சுவேஷனும் சரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு அந்த படத்தில் ஒரு நல்லா இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்கும். படம் எப்படி இருந்துச்சு? சரி, ஓகே காய்ஸ், இதோட வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த படத்தில் என்ன பிடிச்சிது, இல்லை இந்த சீன்ஸ் வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதனா ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.